சிராஜ் த இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே வந்து எங்கே போனாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வரைக்கும் சிராஜுடைய ஃபோட்டோ வைக்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் முக்கியமாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணியிருக்காரு நம்மளுடைய சிராஜ் அவர்கள். பல பேருடைய முகங்கள் இந்த பக்கம் திரும்பி இருக்கு. இன்னைக்கு இந்திய கிரிக்கெட் இந்த மாதிரி ஒரு இங்கிலாந்து பிச்சில் போய் 5வது டெஸ்ட் மேட்சை மிக கம்மியான ஒரு மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் முகமது சிராஜ். 5வது டெஸ்ட் மேட்சுடைய 5வது நாளில் பாலை திடீர்னு அவுட் ஸ்விங் பண்ணி எல்லாருடைய கண் பார்வைகளையும் அப்படி திருப்பி வச்சாரு முகமது சிராஜ். ஜஸ்பிரிட் பும்ரா போன்ற நம்பர் 1 பவுலர் ஆஃப் இந்தியா இல்லாதப்பயுமே அட்டாக்கை லீட் பண்ணி சீனியர் பவுலராக அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு முகமது சிராஜ். அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணீங்களே, சூப்பராகுதா, சந்தோஷமாகுதா அப்படின்னு. டிகே வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அப்படியே கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நான் வந்து என்னுடைய ஃபோனில் வந்து இந்த பிலீஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை, இந்த பிலீவ் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கும், என் ஃபோனில் அந்த பிலீவ்ன்ற வார்த்தையை பார்க்கும் போதெல்லாம் நான் வந்து யோசிச்சுப்பேன், என்ன நானே நம்பணும். கீப் யோர் செல்ஃப் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன். நீ ஒன்றை நீயே நம்பு, நீ ஒன்றை தான் நம்பணும், வேற எல்லாரையும் விட்டுரு, உன் மேலே நீ நம்பிக்கை வச்சனா நீ வந்துடலாம் அப்படின்ற அந்த விஷயத்தை எனக்கு கூட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஐ கெப்ட் பிலீவிங் இன் மை செல்ஃப். இன்றைக்கி நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றது. இந்த ஃபோன் வால்பேப்பரில் பிலீவ்ன்ற வார்த்தையை பார்த்துட்டு ஐ பிலீவ் இன் மை செல்ஃப்னு ஒருத்தர் அதை மோட்டிவேஷனாக எடுத்து அதையே திரும்ப திரும்ப பார்த்து என்னால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட்டும் பண்ணி காட்டுறோம். நம்பிக்கை எல்லாருக்கும் கொண்டு வந்துடலாம், ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி நம்பிக்கை கொண்டு வந்துடலாம். அந்த நம்பிக்கையை எக்ஸிக்யூட்டும் பண்ணி காட்டியிருக்காருங்கும் போது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை நம்ம இந்த இடத்துல முகமது சிராஜுக்கு சொல்லணும். முகமது சிராஜ் அவருடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்விங்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணி நியூ பாலில் கூட அவரால் அவுட் ஸ்விங் பண்ண முடிஞ்சதுன்னா டெட்லியஸ்ட் பவுலராக மாறிடுவார். எல்லாரோட கண் பார்வையும் பும்ரா கிட்டேருந்து அப்படியே மொத்தமாக சிராஜ் பக்கம் கூட திரும்பிடும், பும்ரா பிளேயிங் லெவனில் இருந்தாலும் கூட. அந்தளவுக்கு ஒரு டெட்லியான பவுலராக, அந்த எனர்ஜெட்டிக்காக ஃப்ரம் த டென் ஆஃப் விராட் கோலி அப்படின்னு சொல்லலாம். இந்த விகேவுடைய அந்த ஒரு கம்ப்ளீட்டு அப்படியே அந்த பரிணாமத்தை இவர்கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். பார், முழு விராட் கோலியாக மாறி இருக்க உன் நண்பன் சிராஜே பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து அப்படியே இருப்பார் நிறைய இடங்கள்லாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட் அண்ட் அந்த ஒரு பம்பப்பான ஒரு ஆட்டிடியூட் வந்து மேட்ச் முழுக்க அந்த எனர்ஜியை அவர் கேரி பண்ணுறதெல்லாம் வந்து சும்மா கிடையாது. அந்த அளவுக்குலாம் எல்லாராலும் இருக்க முடியாது. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் அவே கண்டிஷன்ஸில் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறும் சிச்சுவேஷன் மேட்ச். அப்போ த்ரூ அவுட்டாக நீங்கள் அந்த மைண்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சு விளாடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ சிராஜ் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிராஜை பாராட்டும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, ஒரு பவுலர் வந்து தன்னுடைய அந்த பாடி ஃபேட்டிக்கு, டென்ஷன் இதெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு மென்டல் பீஸ் எல்லாத்தையும் தனியாக தள்ளி வச்சுட்டு அழகாக நான் 5 மேட்சும் ஆட போகிறேன் இந்தியாவுக்குன்னு கமிட்டடாக ஆடிருக்காருப்பா, சூப்பர் அப்படின்னு சைடில் லைட்டாக ஊசி வச்சு பும்ராவை குத்தி பார்க்குறாங்க. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே ஒரு பெரிய பழிப்பாவ மாதிரி பார்க்குறாங்க எல்லாருமே. டீமை விட்டு போயிட்டாருப்பா, அவருக்கு அவர் உடம்பு தான் முக்கியமாம்ல, அதை தான் பார்ப்பாராம்ல அப்படின்றாங்க. இப்போ இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ஜஸ்பிரிட் பும்ராவுக்கு நாளைக்கு ஒருவேளை அவர் பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஜுரி மீண்டும் அவருடைய முதுகில் ஏற்பட்டு அவருடைய அந்த பேக் இன்ஜுரினால் அவரால் மீண்டும் வந்து பழைய மாதிரி கிரிக்கெட்டை விளாடவே முடியாமல் போய் ஒருவேளை அது வந்து அவருடைய ஒரு ஃபோர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கே கொண்டு போயிட்டா அன்னைக்கு நம்ம இது மாதிரி பேசுவோமான்றதை யோசிக்கணும். எல்லாருமே வந்து அடுத்தவங்களை பற்றி யோசி, டீமை பற்றி யோசி, நாட்டை பற்றி யோசி, ஒன்றை பற்றி யோசிக்கிறேன். அவன் வந்து கார்கில் வாரில் இறந்து போயிருக்கிறான், பார்டரில் தினம் உயிரை விட்டு சண்டை போடுறான், நீ போய் ஒரு முதுகுக்காக இவ்வளோ பண்ணுறீன்னு பல பேர் சைடில் பேசுகிறாங்க. அதை வந்து நம்ம சேனல் சார்பாக நம்ம வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறோம். நம்ம அதை சப்போர்ட் பண்ணவே இல்லை. கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆகிய உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம சைட்லன்னு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிரிக்கெட்டராக வந்து ஒரு கிரிக்கெட் லைஃப், அவருடைய அந்த கிரிக்கெட் கரியர், இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி ஆடுற அந்த எல்லாத்தையும் நேஷ்னல் டியூட்டியெல்லாம் தாண்டி பர்சனல் லைஃப்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று இருக்குது. அந்த பர்சனல் மூமெண்ட்ஸை ஒவ்வொருத்தவங்களும் வந்து செரிஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க. தனக்கு குழந்தை பிறக்கிற ஒரு மூமெண்ட் அப்போ வந்து ஒரு பிளேயர் லீவ் போட்டு போனார்னா, நீ எல்லாம் ஒரு கேப்டனா, என் கேப்டன் அன்னைக்கு வந்து குழந்தையே பிறந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த நேஷனல் டியூட்டியை முடிச்சுட்டு தான் போய் பார்ப்பேன்றான், அவன் தான் ஏன் கேப்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிடணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி, ஒருத்தர் காமாக இருப்பார், ஒருத்தர் அக்ரெசிவாக இருப்பார், ஒருத்தர் வந்துட்டு பேசவே மாட்டார், ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார், ஒருத்தர் ரிசல்ட்டில் காட்டுவார், ஒருத்தர் ரிசல்ட்டில் காட்டவே மாட்டார். இது யார் வேணால் எப்படி வேணா இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களோட ஆட்டிடியூட் அண்ட் நேச்சர் டுவர்ட்ஸ் கிரிக்கெட் ஆன் ஃபீல்டு பிஹேவியர் மாறிட்டே இருக்கும். நம்ம அதை வச்சு இவங்கள மாதிரி தான் எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் இவருக்கு இவருடைய பர்சனல் ஹெல்த் மேலே ஒரு கேர் இருக்குது. இந்த 35-40 வயசு விளையாடி முடிச்சிடும், அதுக்கப்புறம் 20-25 வருஷம் லைஃப் இருக்கும் மினிமமாக. இன்னொரு 50 வருஷம் கூட வாழலாம். அன்னைக்கு அந்த முதுகை பற்றி யோசிச்சுட்டே ஃபீல் பண்ணிட்டு எவ்வளோ நாள் வாழ முடியும். அதனால் அவருடைய உடம்பை பற்றி அவருக்கு தான் தெரியும்.
நீ இன்னொரு தடவை இந்த முதுகில் இன்ஜுரி ஏற்பட்டால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, உங்கள் கிரிக்கெட் கரியரே க்ளோஸ்டுன்னு டாக்டர் சொன்னதுனால தான் அவர் பயந்து இந்த மாதிரி 3 மேட்ச் விளையாடி மிச்சம் 2 மேட்ச் விளையாடாமல் இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவரை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அவருடைய நிலைமை இந்த மாதிரி மீண்டும் அந்த இடத்துல இன்ஜுரி ஆகிறனால அவரால் வேறு எதுவும் பண்ண முடியல. ஸோ ஒருத்தரை பாராட்டுற அதே நேரத்தில் டக்குன்னு உடனே இதான் கேப்னு அவரை போட்டு அட்டாக் பண்ணுறதை முதல்ல நிறுத்திக்கணும் நம்ம அப்படின்றது தான் ஒரு சின்ன விஷயம். பட் இந்த அட்வைஸ்லாம் தாண்டி இந்தியா சூப்பராக ஆடி இருக்கு. முகமது சிராஜ் டாப் ஆஃப் த கேமில் இருக்கிறாரு. ஒன்று அந்த அவுட் ஸ்விங்கை மட்டும் ஒரு கொண்டு வந்துட்டாருன்னா அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்புறம் நீங்கள் பும்ரா திரும்ப வரணுங்கிறனா வருத்தமே பட வேணாம், ஒருத்தர் போதுன்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோ சொல்ல வந்தோம். இன்னொரு சூப்பரான நான் பார்க்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், இதில் ஜஸ்பிரீத் பும்ராவுடைய இதை நீங்களும் குற்றமாக சொல்கிறீங்களா? அவர் 3 மேட்ச் தான் விளையாடினார்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான நான் பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.